பார்வதின்னு ஒரு கழுதை 1.5 வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா. அதுக்கப்புறம் 5-6 கழுதைங்க வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியுமில்ல உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்டக்கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஆம்பளைல நானு, பொம்பளைல நீ, 2 பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்குல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத. பொம்பளை நான் தனியா வெண்ணெய் வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல, யாரும் என்கிட்ட வாழாட்ட முடியாது தெரியுமா? நந்தினி சக்கரவர்த்தி, நந்தினி சக்கரவர்த்தி, வண்டியை நிறுத்து, நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டியை நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி, நிறுத்து, நிறுத்து. புதியவரே, புதியவரே, வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யாடா பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற? ஆறுது இவன் தான் என் பழைய புருஷன். நான் பினாங்குல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன் இவன். இந்த தர்த்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள்ல இன்னும் 1/2 பெடல் தான் போடுறான், ஃபுல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பார்க்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சிவப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நில ஒரு ஆம்பளையா பொட்டச்சுக்கிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம? திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன்ன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சதுக்கு நீ ஏன்டா அழுவுற? அது இல்ல புதுசா, ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல வெறி, விட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? பெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்டை கத்து கொடுத்தியே, அன்னைக்கு ஏறின விஷம் தான் இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரை படல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க. முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா, வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரை படல் தான். நான் வரட்டா? சார், ஒரு உதவி. என்னது? இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார், இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க. நீ உருப்பட மாட்ட. எனக்கு அது போதும். நீங்க ஜோடியாவே போங்க. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா, அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ. பால் பண்ண வைக்க போறாரு. பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துறாத. ஏங்க, நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போட்டுருக்கு. எங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா, என்னமா இது? துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? விரல பிடிக்கலங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன விரல பிடிச்சா என்ன விலை எனக்கு எப்படியா தெரியும்? எந்த விரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு விரல பிடிச்சிருக்காங்க. நடுவரலா? அப்ப 400 ரூபாய். இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை. கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. இன்னும் போலியா? இந்த சாவி கொத்து. ஊருக்குள்ள வெண்ணெய் வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க. உன் ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதுதான், குடிச்சுக்க. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காத? போதண்டி குளிச்சது, காவிரி ஆத்த கெடுக்க போற. அதே நான் கொஞ்சம் முரடன் தான், நீ அது பார்த்து நடந்துக்கிறது இல்லையா?
நீ நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட. இந்தா சாவி கொத்து. வீட்டுல யாருமே இல்ல. ஆகா, நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோவம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல, நான் அமிக்க விடுறேன். நந்தினி நந்தினி, அமுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்றா. நீ என்ன போட்டு அடிக்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட? தப்பான எண்ணத்தோட வரல புதுசார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. அம்மா, என்னாச்சு? அம்மா, இந்த கோழி அவளுக்கு தானே, சிவப்பு நீ கோழி. உருப்பிட மாட்டேன். அது வா, போதும். கவனாட்டி. கை வச்சதுக்காக அந்த ஆளை நீ மொட்டை அடிப்பேன்னு நினைக்கவே இல்லையா? இந்த பரமேஸ்வரனா யாரு? என் மேல உனக்கு தனி பிரியையா? உன் மேல ஆசைதான். என்ன பொம்பளை நீ? பின்னாலெல்லாம் இப்படிதான் இருப்பியா? நீ வழக்கமா சாப்பிடுவியே ஒரு வாரத்து கல்லு. உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி. பின்னாங்களெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? சரி. யோ, அங்க இருந்தே ஊத்து, நான் கீழே இருந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஊத்துற? யோ, ஏன் பானை கீழே போட்ட? என்னடா இது? ஏதோ சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பார்க்கலாம். தொடாதீங்க. வணக்கங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி. ஒரு விதத்துல நாம 2 பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள்.
அந்த புதுசார் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வர்றேம்மா. என் தலை மொட்டை ஆனதுக்கு நீங்க தான் காரணங்கிறதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்க மாட்டேங்க. இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க பட்டா பண்ணணும்னு சொன்னீங்க. உங்க மாதிரி அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இந்த உலகத்திலேயே அவதாரம் எடுத்திருக்கிறேன். அந்த கல்லு வாயனை பத்தி கவலைப்படாதீங்க சர்வேயர் சார். புறம்போக்கு தான். யார் முந்தி பட்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? நீ இருக்கிற இடமும் புறம்போக்கு இடம் தானே? உன் பேருக்கே பட்டா பண்ணி கொடுத்துடுறேன். என்ன மோகனகிருஷ்ணன், இந்தியாவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தையெல்லாம் பட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். உங்க நிலத்தையும் பட்டா பண்ணிடலாமா? அந்த ஆளு என்ன வீட்டை விட்டு போங்கிறான். அதான் நான் பட்டா பண்ணிக்கிட்டேன். இனிமே அந்த ஆள் பிடி என் கையில தான். அதுக்காக அந்த ஆளை ஒண்ணு நான் கைவிட்டுட மாட்டேன். 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் எடுத்து கொடுப்பேன். தாய் குலத்தோட பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடாடா, பரந்த மனசுங்க உங்களுக்கு. அண்ணே, நாளை கார்த்திகை கும்பு காமன் மட்டி விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காமன் பண்டிகை கொண்டாடிடுவோமா? நீங்களும் வர்றீங்களா? டாக்டர் கட்டில படுக்க சொல்லிருக்காரு. நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. முரட்டு உடம்புக்கு முரட்டு வைத்தியம் தாண்டா நல்லா இருக்கும். சார், நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் பட்டா ஆயிடுச்சுங்க. ஒரு இந்தியன் இந்தியால வீடு கட்டுறதுக்கு எவன்டா கேட்டா பட்டா? பட்டா உங்க பேருக்கு இல்லங்க, நந்தினி சக்கரவர்த்தி பேர்ல ஆயிருக்குது. காத்தாலே அளந்து கல்லு போட்டாச்சுங்க. போ. டேய் சுப்பு, என்னங்க? நாம இருந்த இடத்த அவ பட்டா போட்டுருக்காளாமே. என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்காளா? நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன்? நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமா பொழைக்கணும்னு சொன்னா இல்லையா? இன்னொன்னு கூட அழகா சொன்னியே, ஏன் கட்டுத்தரையில இருக்கிற மாடு இன்னொரு வரப்புல மேய கூடாதுன்னு. உன் கட்டுத்தரையில புல் இல்ல, மாடு எங்க மேஞ்சா உனக்கு என்ன? உன் கட்டுத்தரைக்கு வந்து சேருதா இல்லையா பாரு. இத பாரு, நான் உன்ன மாதிரி ஈவரக்க இல்லாதவ இல்ல. உனக்கு 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் கொடுக்கறேன். இருக்கிற இடம் என்னது? பட்டா என் பேருக்கு ஆயிருக்கு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. நண்பரே, ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவ என்னமோ பெரிய பத்தினி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ தலையில கை வச்சதுக்கு என் தலையில கை வச்ச. இப்ப என்னாச்சு? இப்படி உட்கார்ந்து இருக்கிற. மரத்துல இருந்து விழுந்தீரே, அது தானா நடக்கல, நான் நடத்தினேன். மறந்துட்டேன். இன்னைக்கு காமன் பண்டிகை. உன்னால காலை இழுத்துக்கிட்டு அங்கெல்லாம் நடந்து வர முடியாது. கட்ட செருப்பு புடி. உன் காலுக்கு இல்ல, கைக்கு. உன்ன மாதிரியே நல்ல தேக்கு கட்டு. அட்டா